ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பச்சை திராட்சை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள் வர விரும்பி சாப்பிடக்கூடிய பழம், அதுவும் மற்ற திராட்சைகளை விட இந்த பச்சை திராட்சை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் இதோட டேஸ்ட் தான். தினமும் பச்சை திராட்சை சாப்பிட்டா உண்மையிலேயே உடம்புக்கு நல்லதா? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? எடை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஸ்கின் க்ளோ ஆகுமா? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பச்சை திராட்சையில விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், ஃபைபர், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவுல இருக்கு. குறிப்பா இந்த பச்சை திராட்சையில 80% வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இது லோ கலோரி ஃப்ரூட்டும் கூட. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம். பச்சை திராட்சையில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரத்த நாளங்களை பிளெக்சிபிளா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேட் கொலஸ்ட்ரால் பில்ட் ஆகுறத குறைக்கிறதுக்கு உதவும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறையும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெகுலர் பேலன்ஸ்டு டயட்டோட சேர்த்து மாடரேட்டா சாப்பிட்டாதான் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். திராட்சையில நேச்சுரலாவே சுகர் இருக்கு. ஆனா சுகர் அதிகமாகும்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா உண்மையிலேயே இதுல அதிகமா ஃபைபர் இருக்கு. கிளைசமிக் இன்டெக்ஸ் மாடரேட் ரேஞ்ச்ல தான் இருக்கு. அதனால டயபெட்டிக் பேஷண்ட் எம்டி ஸ்டமக்ல எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடிக்கு மேல சாப்பிடக்கூடாது. மார்னிங் அல்லது ஆஃப்டர்நூன் எடுத்துக்கலாம். ஓவரா ஈட் பண்ணாதான் சுகர் ஸ்பைக் ஆகும். சோ அதிகமா சாப்பிட வேண்டாம். மத்தபடி இது ரொம்ப நல்லது தாங்க. குடல் ஆரோக்கியத்துக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்கவும் நீங்க பச்சை திராட்சை சாப்பிடலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஹை வாட்டர் கண்டென்ட், நேச்சுரல் ஃபைபர் நம்மளோட பவல் மூவ்மெண்ட்டை ஸ்மூத் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லியும் நீங்க ஒரு கைப்பிடி பச்சை திராட்சை சாப்பிடலாம். நம்மளோட கட் பாக்டீரியா நல்லா ஒர்க் பண்றதுக்கு உதவும். நிறைய பேர் கிரேப்ஸ் அதிகமா சாப்பிடறதுக்கு ஒரு மெயின் காரணம் அவங்களோட ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். உண்மையாவே கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் க்ளோ ஆகும் தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பச்சை திராட்சையில இருக்கக்கூடிய விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரெண்டும் தான். இது நம்மளோட கொலாஜன் ப்ரொடெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. விரிங்கிள்ஸ் வர்றதை ஸ்லோ ஆக்குது. ஆக்னியை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கின்ல க்ளோ அதிகமாகும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கிரேப்ஸை ஜூஸா எடுத்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி திராட்சை ரெகுலரா சாப்பிட்டாதாங்க நம்மளுக்கு ரியல் பெனிஃபிட்ஸே கிடைக்கும். சோ ஃபேஸுக்கு அப்ளை பண்றதை காட்டிலும் நீங்க டெய்லியும் கிரேப்ஸ் சாப்பிட்றத வழக்கமாக்கிக்கங்க. கண்டிப்பா அது உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல விட்டமின் சியும் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. திராட்சை சாப்பிட்றதுனால நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்க முடியும். குறிப்பா நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தாதான் நம்மளோட நினைவு திறன் நல்லா இருக்கும். டெய்லி நம்ம திராட்சை சாப்பிட்றது நம்மளோட மெமரிக்கு சப்போர்ட் பண்ணும். கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வயதானவங்களுக்கு வயது ஆக ஆக அவங்களுக்கு மறதி அதிகமாகும். இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்குமே நீங்க திராட்சை சாப்பிடலாம். அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, ஆபீஸ்ல அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்கறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். கிரேப்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். காரணம் இந்த கிரேப்ஸ்ல லோ கலோரி இருக்கு. அதிக அளவுல வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது வெயிட் லாஸுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஆனா நீங்க ஒரு பவுல் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதிகமா எடுத்துக்க கூடாது. அதிகமா எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் ஆகாது. ரெண்டாவது விஷயம் நீங்க இது இந்த ஈவினிங் டைம்ல ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும் தெரியுமா? அந்த மாதிரி டைம்ல நீங்க சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த கிரேப் சாப்பிடுறது நல்லது. சோ வெயிட் லாஸ் பிளான் பண்றவங்க ஸ்வீட்ஸ்க்கு பதிலா நீங்க கிரேப்ஸை எடுத்துக்கலாம். நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்குமே நீங்க பச்சை திராட்சை சாப்பிடலாம். காரணம் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சீசன் சேஞ்ச் ஆகிற நேரத்துல பருவநிலை மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல ஏற்படக்கூடிய கோல்டு, காஃப், இந்த மாதிரி இதெல்லாம் ரிஸ்கை குறைக்கிறதுக்குமே நீங்க இந்த பச்சை திராட்சையை சாப்பிடலாம். இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்ணும். திராட்சையில நீர்ச்சத்து அதிகமா இருக்கு. அதோட பொட்டாசியமும் அதிகமா இருக்கிறதுனால கோடை காலத்துல ஏற்படக்கூடிய வறட்சியை தடுத்து நம்ம உடலை நல்லா புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நுரையீரலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு திராட்சை சாப்பிடலாம். நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி புற்றுநோயை தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். மார்பக புற்றுநோய், இரைப்பை மற்றும்
புரோஸ்டேட் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை எதிர்க்கும் ஆற்றல் வந்து பச்சை திராட்சைக்கு உண்டு. நீங்க வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து நீங்க திராட்சை எடுத்துக்கிறது வந்து நல்ல பலன் வந்து நமக்கு கொடுக்கும். எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. திராட்சையில இருக்கக்கூடிய காப்பர், இரும்பு சத்து, மாங்கனீசு போன்ற சத்துக்கள் வந்து நம்ம எலும்பை வந்து நல்லா வலிமையா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பச்சை திராட்சையில மிகவும் முக்கியமான கனிம சத்தான எலக்ட்ரோலைட்டுகள் வந்து இருக்கு. இந்த கனிம சத்து வந்து நம்ம உடல்ல நீர்ச்சத்து மற்றும் இரத்தத்துல அமிலத்தின் அளவை வந்து சீரா பராமரிக்க ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா நம்மளோட தசைகளோட செயல்பாட்டுக்கு வந்து எலக்ட்ரோலைட்டுகள் வந்து ரொம்பவும் முக்கியம். பச்சை திராட்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் கே வந்து நம்மளோட இரத்த உறைதலுக்கு வந்து அவசியமான ஒரு ஊட்டச்சத்து. காயங்கள் ஏற்படும் போது ரத்தம் உறைந்து இரத்தப்போக்கு கட்டுப்படுத்துறதுக்கு விட்டமின் கே வந்து ஹெல்ப் பண்ணும். பச்சை திராட்சை வந்து கல்லீரலோட ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது. சமீபத்திய ஆய்வுல வந்து பச்சை திராட்சை சாப்பிட்றதுனால கல்லீரல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த திராட்சையோட தோல்லையும் விதைகள்லையும் இருக்கக்கூடிய சில கலவைகள் வந்து கல்லீரல் பிரச்சனைகளோட அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்குமே நீங்க பச்சை திராட்சை வந்து சாப்பிடலாம். உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பச்சை திராட்சை வந்து ஒரு சிறந்த பயனளிக்குது. ஏன்னா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சிறந்த வழி பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த பழங்களை எடுத்துக்கிறது தான். இந்த பொட்டாசியம் ரத்த ஓட்டத்துல உள்ள சோடியத்தோட பிணைக்கப்படுது. பச்சை திராட்சையில பொட்டாசியமும் சோடியம் சத்துக்களும் இருக்கிறதுனால நம்மளோட இருதய அமைப்பை ஒழுங்குபடுத்தி உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் இன்னும் பிற விளைவுகளின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அந்த வகையில நீங்க பச்சை திராட்சை வந்து எடுத்துக்கிறது நல்லது. பச்சை திராட்சை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் யாரெல்லாம் பச்சை திராட்சை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, இவங்க யாருமே வந்து திராட்சை சாப்பிடும்போது கவனமா இருக்கணும். முக்கியமா திராட்சையை நல்ல உப்பு தண்ணியில கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம்னாலும் ஊற வச்சு கழுவுனதுக்கு அப்புறம் சாப்பிடணும். பச்சை திராட்சை வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரூட் தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து பாடிக்கு பல வழியில வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ மாடரேட்டா சாப்பிடுங்க. பேலன்ஸ் டயட் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ல நீங்க தினமும் என்ன ஃப்ரூட் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.